अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वलनबलुवन्नकुम बिशैइन मिनल खौफ़ि वल जू'i व नक़्सिम मिनल अम्वालि वल अनफ़ुसि वत्तमरात व बश्शिरिस साबिरीन। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अल्लाहुम्मा सल्लि अलैहि वसल्लिम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்ல உம்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. கேரளாவில் வயநாட்டு மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தி தருவானாக. அதில் சிக்கிக்கொண்ட மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. மரணித்தவர்களுக்கு அல்லாஹ் மகஃபிரத்தை வழங்கிடுவானாக. வீடின்றி உணவின்றி தவிக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அவனுடைய புறத்திலிருந்து உதவிகளையும் ஆறுதல்களையும் நிம்மதியும் ஏற்படுத்தி தந்தரப்படுவானாக. மீண்டும் மீண்டும் அந்த பகுதி இயல்பான நிலைக்கு வருவதற்குண்டான சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தரப்படுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவைக்கு ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு மனிதர் வருகிறார். வந்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள், மாதமாக இருக்கிறாள், என்னுடைய மனைவிக்கு என்ன குழந்தை பிறக்கும் என்று கேட்கிறார். அடுத்து கேட்கிறார் அந்த மனிதர், நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளது, அந்த வறட்சிகள் நீங்குவதற்கு எப்பொழுது மழை பெய்யும் என்று கேட்கிறார். நான் இந்த உலகத்தில் பிறந்தது எனக்கு என்னைக்கு பிறந்தேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, எனக்கு எப்பொழுது மௌத்து அப்படிங்கிறது சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். இன்னைக்கு என்ன நடந்தது என்பதை நான் தெரிந்து கொண்டேன், நாளை என்ன நடக்கும் என்று சொல்லுங்க யா ரசூலுல்லாஹ். கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் என்று சொல்லுங்கள் என்று 5 கேள்விகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்த கிராமத்தை சார்ந்த மனிதர் கேட்கிறார். ஹம்சுன் லா யஅலமுஹுன்ன இல்லல்லாஹ், இந்த 5ம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த 5 விஷயங்களும் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, கியாமத் நாள் எப்பொழுது ஏற்படும் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வ யுனஸ்ஸிலுல் கைஸ், மழை எப்பொழுது பெய்யும், எங்கு பெய்யும்,
எவ்வளவு பேயும் அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை எல்லாம் அல்லாஹ் தான் அறிவான். வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள், மாதமாக இருக்கிறாள் என்றால் அது அதனுடைய சூழ்நிலை பற்றி அல்லாஹ் தான் அறிவான். ஒமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா, நாளை என்ன சம்பாதிப்போம் என்பதையும் அல்லாஹ் தான் அறிவான். ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத், எந்த பகுதியில் மரணம் ஏற்படும் என்பதையும் அல்லாஹ் தான் அறிவான் என்பதை, இந்த 5 விஷயங்களையும் அல்லாஹ் திருக்குர்ஆன் வசனத்தில் இந்த 5ஐயும் அறிந்தவன் ரப்பு மட்டும்தான் என்பதை குர்ஆன் வசனம் இறக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு விளக்கம் சொன்னார். அருமையான பெருமக்களே, மழை பொழிகிறது, ரெட் அலர்ட்ங்கிற மழையே போய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனை. மத்திய அரசுக்கும் கேரளா அரசுக்கும் பிரச்சனை என்ன, நாங்கள் ஏற்கனவே அலர்ட் கொடுத்துட்டோங்கிறான். இவன் சொல்றான் நீங்க அலர்ட் கொடுக்கலங்கிறான். இவ்வளவு கடுமையான சூழ்நிலையில் கூட அரசியலாக ஆக்க பார்க்கிறாங்க. அவங்க கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ, உண்மையோ பொய்யோ, ஆனால் சொன்னது நடக்க மாட்டேங்குது. எல்லாமே அல்லாஹ் அறிந்தவன், அனைத்தையும் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும். அருமையான பெருமக்களே, இதெல்லாம் இறை ஆற்றல், அல்லாஹ்வுடைய ஆற்றலை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம். கேரளாவில் நடக்கக்கூடியது நமக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னா, பணம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, மனித பலம் இருக்கிறது, உதவி சாதனங்கள் இருக்கின்றன. இவ்வளவும் இருந்தும் இவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்க்க முடிந்ததா அப்படின்னா இன்று வரை தீர்க்க முடியவில்லை. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகளும் எவ்வளவுதான் அதிகாரங்களும் இருந்தாலும் இப்படி ஒன்று இயல்பாக ஒன்று நடப்பதை தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியல. மனிதனுக்கு அந்த சக்தி இல்லை. அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஒன்று இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் இதே போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான் என்று திருக்குர்ஆன் நமக்கு வசனம் சொல்லி காட்டும். அருமையான பெருமக்களே, இந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி? இந்த உடலில் உயிர் இருக்கும் வரையும் தான் இவனை பார்த்து மனிதன் என்று சொல்லுவாங்க. இவன் உடல்ல இருந்து உயிர் போயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? ஜனாசா, மௌத்து, மையத்து, அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த உடலில் உயிர் இருக்கும் வரையும் தான் இந்த உடலுக்கு மதிப்பும் மரியாதையும். இந்த உடலிலிருந்து உயிர் போயிடுச்சு அப்படின்னா இந்த உடலுக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய அவன் எல்லா விஷயங்களையும் என்ன தெரிந்தவன், அறிந்தவன், எல்லா சக்தியும் உள்ளவன். யுஹ்யி வ யுமீத், அவன் தான் எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கிறான், அவன் தான் மரணிக்கவும் செய்கிறான். அந்த ஆற்றலும் அவனுக்கு தான் இருக்கிறது. நமக்கு அல்லாஹ் இந்த உடலில் உயிரை கொடுத்தான். உயிரை கொடுத்தவன் இறைவன், அப்படிதானே? இந்த உடலுக்கு உயிரை கொடுத்தவன் இறைவன். இந்த உடலில் இருந்து உயிரை கைப்பற்றிக் கொள்ளும் பொழுது அது அவன் கொடுத்தது, அவன் திரும்பவும் எடுத்துக் கொள்கிறான். ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, மௌத்தாகிட்டார்னா என்ன சொல்றோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே மீளக்கூடியவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த உடல் அவன் கொடுத்த உடல், அவன் கொடுத்தது. இந்த உடலுக்கு உண்டான உயிரை அவன் கொடுத்தான். அவன் எடுத்த பிறகு என்ன பண்றோம்? அவனவே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய உயிர் வாழுவதும் அவன் கொடுத்த பாக்கியம்தான். ஆரோக்கியம் என்பது ஒரு பாக்கியம்தான். சந்தோஷமாக வாழ்வது அவன் கொடுத்த பாக்கியம்தான். அவன் கொடுத்த பாக்கியத்தை வைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான பெருமக்களே, இப்படி நம்மளை போல வாழக்கூடியவர்கள் தான் அந்த வயநாட்டில் வாழக்கூடிய மக்களும். சுற்றுலா பகுதி, இயற்கையான காட்சிகள், அழகான காட்சிகள் கொண்ட பகுதி, மலைப்பகுதி, பச்சை பசேன்னு என்ன நல்ல பசுமையான பகுதி, நல்ல நீரோட்டம் உள்ள பகுதி, அழகான பகுதி, பார்ப்பதற்கு கைகாலெல்லாம் நடுங்குகிறது.
அருமையான பெருமக்களே, இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு மனிதர் வருகிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல, யா ரசூலல்லாஹ் ஹலக்கத்தில் அம்வால் வ இன்கதஅத் அஸ்ஸுபுல், எங்களுடைய பொருள்கள் எல்லாம் நாசமாகிவிட்டன, மழை சேதத்தினால் எங்களுடைய பொருள்கள் எல்லாம் நாசமாகிவிட்டன, வழிபாதைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டு விட்டன, எது பாதை எது பாதை இல்லாத சூழ்நிலை என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியல, மழை நிறைய தேங்கி நிற்குது, மழையினால் பொருள்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டுன, ஃபதுல்லாஹ, அல்லாஹ்விடத்தில் யா ரசூலுல்லாஹ் துஆ செய்யுங்கள் என்று வந்த மனிதர் கேட்கிறார். அதை தடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார். ரஃபஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடனே தன்னுடைய இரு கரங்களையும் மேலே உயர்த்தி வானத்தை பக்கம் உயர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் இங்கே பொழியக்கூடிய மழையை மழை இல்லாத பகுதிக்கு திருப்பி விடுவாயாக, மாற்றி விடுவாயாக, எங்கு மழை தேவைப்படுகிறதோ அங்கே திருப்பி விடுவாயாக என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தாங்க. மழையை வேண்டான்னு சொல்லல, மழையை நிறுத்துங்கன்னு சொல்லல. மழை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். குர்ஆன் பரக்கத் என்று சொல்லி காட்டுகிறது. வான்மலை, வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை பரக்கத் என்று குர்ஆன் சொல்லுகிறது, ரஹ்மத் என்று சொல்லி காட்டுகிறது குர்ஆன். அல்லாஹ்வுடைய அருளும் பரக்கத்தும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் யாரும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது, நிறுத்திவிடு என்று சொல்லக்கூடாது. இறைவா, இப்பொழுது எங்களுக்கு தேவை நிறைவாகிவிட்டது, தேவையானவர்களுக்கு திருப்பி விடுவாயாக என்ற அந்த மழையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரு கரங்கள் ஏந்தி துஆ செய்தாங்க. மழை நின்றது. அருமையான பெருமக்களே, இப்படி மழை சேதங்கள் ஏற்படக்கூடிய சமயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக, இந்த துஆவின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி நமக்கு ஏற்படக்கூடிய மழையினால் ஏற்படக்கூடிய சேதத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். தேடக்கூடிய முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இதே போல சேதங்கள் எல்லாம் திடீர் மரணங்கள் ஏற்படுகிறது அல்லவா, திடீர் மௌத்து ஏற்படுகிறது அல்லவா, இது நல்லதா கெட்டதா? இப்படி திடீர் மரணங்களிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இன்னெல்லாம் என்ன திடீர் மரணங்கள் இருந்தெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க, யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மீனல் ஹதமி, கட்டிடங்கள் இடிந்து அதில் சிக்கிக்கொண்டு மரணிப்பதை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். கட்டடம் இடிஞ்சி அதில் சிக்கி மரணிப்பதில் விட்டும் நான் என்ன பண்றேன், உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மினத் தரத்தி, உயரமான பகுதியிலிருந்து தூக்கி வீசப்படுவதை விட்டும், விமானம் வெடித்து சிதறி நடக்குதா இல்லையா, உயரமான பகுதியிலிருந்தும் தூக்கி வீசப்படுவதிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக மினல் கரகி, நீரில் மூழ்கி மரணிப்பதை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஹரகி, நெருப்பினால் பொசுக்கப்பட்டு நெருப்பினால் தீயாக ஆகுவதில் இருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஹரமி, தள்ளாத வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்து உன்னிடம், அப்படி மரணமாகுவதில் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக அன் யதகப்பத்னி ஷைத்தான் இன்தல் மௌத், நான் மரணிக்கக்கூடிய சமயத்தில் ஷைத்தான் உரசுவதை விட்டும், ஷைத்தான் என்னை தீண்டுவதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக அன் அமூது ஃபீ சபீலிக முத்பிரன், அல்லாஹ்வுடைய பாதையில் போராடக்கூடிய சமயத்தில் புறமுதுகி காட்டி ஓடி அதில் மரணிப்பதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வஅஊது பிக அன் அமூத லதீகன், தேல் பாம்பு போன்ற கொடுமையான விஷப்பிராணிகள் தீண்டி கடித்து மரணிப்பதிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர் என ஏற்படக்கூடிய மரணங்களிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. பாதுகாப்பு தேடுவதற்கான வழிமுறைகளையும் துஆக்களையும் நமக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க.
அப்பனா திடீர் மரணங்கள் ஏற்படுவதிலிருந்து நாம் எல்லா நேரங்களிலும் நாம் எப்பொழுதெல்லாம் பிரார்த்திக்கிறோமோ துஆ செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்தில் ஃபுஜாஅத்துல் மௌத் திடீர் மரணங்களிலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் இந்த பிரார்த்தனை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருமையான பிரபுக்களே, திடீர் மௌத்து நல்லதா கெட்டதா? சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டாங்க, திடீர் மௌத்து வந்துருச்சுங்க. பேசக்கூடிய வார்த்தைகள் உண்டு நம்ம மக்களுக்கு மத்தியில. திடீர் மரணம் என்பது நல்லதா கெட்டதா, நல்லவர்களுக்கு ஏற்படுமா கெட்டவர்களுக்கு ஏற்படுமா என்றெல்லாம் நம்மிடம் பேசப்படுகிறது. திடீர் மரணம் என்பது நல்லவர்களுக்கு மட்டும்தான் ஏற்படும், கெட்டவர்களுக்கு மட்டும்தான் ஏற்படும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இதே போன்ற திடீர் ஏற்படக்கூடிய பேராபத்துகள் எல்லாம் பேரிடர்கள் எல்லாம் எல்லோத்தையும் தான் உள்வாங்கும். அது அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று அந்த பேரிடருக்கு தெரியாது, அந்த மழை வெள்ளத்துக்கு தெரியாது, புயலுக்கு தெரியாது, பூகம்பத்துக்கு தெரியாது. சிக்கிக்கொண்டவர்கள் எல்லோரும் தான் அதில் மாட்டிக்கொள்வார்கள். திடீர் மரணம் வந்து கெட்டவர்களுக்கு மட்டும் என்பதெல்லாம் அல்ல, எல்லோருக்கும் தான் அது ஏற்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா நாயகி கேட்டாங்க, சஅல்துன் நபிய அனில் மௌத்தில் ஃபுஜாஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் கேட்டேன், திடீரென ஏற்படக்கூடிய மரணத்தை பற்றி நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திடீரென ஏற்படக்கூடிய மரணம் ராஹத்துல் லில் முஃமின், மூமின்களுக்கு அது நிம்மதியை ஏற்படுத்தி தரும். திடீர் ஒரு மரணம் ஏற்படுது மூமின்களுக்கு, அது மூமின்களுக்கு அது ராகத்தை நிம்மதியை ஏற்படுத்தி தரும். வஅஹதத்துன் அஸஃபுல் ஃபாஜிர், பாவிகளுக்கு பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அது கை சேதத்தை ஏற்படுத்தி தரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, அதனால திடீர் மரணம் என்பது நல்லவர்களுக்கு கெட்டவர்களுக்கு மட்டும்தான் ஏற்படும், நல்லவர்களுக்கெல்லாம் ஏற்படாது என்பதெல்லாம் இல்லை. அது மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு அது நிம்மதியை ஏற்படுத்தி தரும், பாவிகளாக இருந்தால் பாவிகளுக்கு அது கை சேதத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, திடீரென ஏற்படக்கூடிய மரணம் ஒரு நல்லவருக்கு வந்தது, அது நல்லதுதான். திடீரென மரணம் ஒரு நல்லவருக்கு வந்தது, அது நல்லதுதான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஷ்ஷுஹதாஉ ஹம்ஸ், இறை வழியில் மரணிக்கக்கூடியவர்கள் ஷுஹதாக்கள் என்ற அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள் 5 நபர்கள். ஷுஹதாக்கள் என்ற அந்தஸ்தை பெறக்கூடியவர்கள், இறைவனுடைய பாதையில் மரணிக்கக்கூடியவர்கள் 5 நபர்கள். அஷ்ஷுஹதாஉ ஹம்ஸ் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த 5 நபர்கள் யார் அப்படின்னா, அல் மத்ஊன். மத்ஊன் அப்படின்னா பெரும் நோய்கள் ஏற்படுகிறது அல்லவா, கொள்ளை நோய்கள் ஏற்படுகிறது அல்லவா, அதில் மரணித்தாலும் ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறுகிறார். அல் மபுதூன், வயிற்றுப்போக்கினால் மரணமாகிறார். வயிற்றுப்போக்கினால் என்ன பண்றாரு, மரணமாகிறார், அவரும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறார். அல் மபுதூன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் கர்க், நீரில் மூழ்கி மரணமாகிறார், அவரும் ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறுகிறார். வஸாஹிபுல் ஹதம், இடிபாடுகளில் கட்டட இடிபாடுகளில் மரணமாகிறார், அவரும் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகிறார். வஷ்ஷஹீது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்பட்டு மரணமாகிறார், அவரும் ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறுகிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 5 நபர்களுக்கு, இந்த 5 நிலையில் மரணமாகக்கூடியவர்கள் எல்லாம் யாரு, ஷஹீதுகள். அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறுகிறார்கள் அல்லவா, அந்த நன்மை இந்த 5 நபர்களுக்கும் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையான பெருமக்களே, அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மூத்த சஹாபி, அவங்க பலஸ்தீன் பகுதிக்கு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க, கவர்னராக இருக்கிறாங்க. பலஸ்தீன் பகுதியில் கடுமையான கொள்ளை நோய் ஏற்படுகிறது.
இப்போ ஏற்பட்டு சென்ற சமீப காலங்களாக கொரோனா போன்ற நோய், அதே போன்ற தொற்று நோய் கடுமையாக ஏற்பட்டது. அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவர்னராக இருக்கிறாங்க. அந்த நோயில் பீடிக்கப்பட்டு மரண தருவாயில் இருக்கிறாங்க. மரண தருவாயின் பொழுது முஆத் இப்னு ஜபலை அழைத்து சொல்றாங்க, லம்மா உஸிப, எனக்கு நோய் தொற்று விட்டது, நோயினால் பீடிக்கப்பட்டு நான் மரண தருவாயில் இருக்கிறேன். நான் இஸ்தக்லஃப முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு அந்த கிலாபத்தை, கவர்னர் பொறுப்பை கொடுக்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. நீங்க பார்த்துக்கோங்க அந்த பொறுப்பை அப்படி சொல்லி ஒப்படைக்கிறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிறாங்க. அந்த கொள்ளை நோயில் கிட்டத்தட்ட 30,000 பேர்கள் மரணித்தார்கள். அந்த சமயத்தில் அபூ உபைதா மரணித்த அந்த கொள்ளை நோயில கிட்டத்தட்ட 30,000 பேர்கள் சஹாபாக்களும் உண்டு. அதில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிலாபத்தை, கவர்னர் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு மக்கள் எல்லாம் சொன்னாங்க, உதுல்லாஹ அய்யர்ஃப அன்னா ஹாதல் ரிஜ்ஸ், இந்த கொள்ளை நோய் நம்மை விட்டு அகழ்வதற்கு அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் கலீஃபா அவர்களே, கவர்னர் அவர்களே என்று சொன்னாங்க. ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இன்னஹு லைஸ பிர்ஜிஸ், இது கொள்ளை, இது மக்களை, இது இந்த நோய் ரொம்ப நம்மளை பீடிச்சிருச்சுன்னு சொல்லி கவலைப்படக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இல்லை. வலாக்கின் தஅவுத்து நபியுக்கும், உங்களுடைய நபியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததுதான் நடக்கிறது. அவர்கள் எதை சொன்னார்களோ அதுதான் இங்கு நடக்கிறது. வ மௌத்து ஸாலிஹீன கபலக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த நல்லடியார்கள் எல்லாம் இதே போன்ற நோய்களினால் பீடிக்கப்பட்டு மரணமாகி இருக்கிறாங்க. வ ஷஹாதத்து யஹுஸ்ஸுல்லாஹ பிஹி மன் யஷாஉ மின்கும், இந்த ஷஹாதத் என்ற ஷஹீத் என்ற அந்தஸ்தை அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான். இந்த நோயை ஏற்படுத்தி, இந்த நோயின் மூலமாக ஷஹீத் என்ற அந்தஸ்தை அல்லாஹ் என்ன பண்றான், தன் நாடியவர்களுக்கு, சில குறிப்பிட்டவர்களுக்கு தான் கொடுக்கிறான். இது பாக்கியம் சொன்னாங்க முஆத் இப்னு ஜபல், பாக்கியம் என்று சொன்னாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறாங்க. சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். சதுஹாஜிரூன இல ஷாம், நீங்கள் எல்லாம் விரைவில் என்ன பண்ணுவீங்க, ஷாமுக்கு ஹிஜ்ரத் ஆகுவீங்க, ஷாமுக்கு ஹிஜ்ரத் ஆகுவீங்க. ஃபதுஃப்தஹ லக்கும், ஷாம் தேசம் உங்கள் மூலமாக வெற்றி கொள்ளப்படும், ஷாம் தேசம் உங்கள் மூலமாக வெற்றி கொள்ளப்படும். வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு ஒரு நேரத்தில் கடுமையான கொள்ளை நோய் ஏற்படும், கடுமையான நோய் பீடிக்கப்படுவீர்கள். அந்த கொள்ளை நோயில் நீங்கள் வீர மரணம் அடைவீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த ஹதீஸை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டியது. அல்லாஹும்ம இன் குன்த தஅலமு அன்ன முஆதன் சமிஅத்துஹு, யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டேன், இது மட்டும் உண்மையாக இருக்கும் என்றால் ஃபஅதிஹி, அந்த வீரமரணத்தை எனக்கு இந்த நோயின் மூலமாக எனக்கு கொடுப்பாயாக. எங்க யாரோ அவார்டு கொடுக்குற மாதிரி கேட்குறாங்க. மௌத்தை நம்மளாம் நாளைக்கு மூத்துனா என் உயிரோடு ஒழுங்காக இருப்போமா? என்ன சூழ்நிலை ஏற்படும்? இவர் புரினா ஒரு மாதத்துலேயே மரணம் ஆகிடுவார், 60 நாளில் மரணமாகிடுவார்னு சொன்னால் அவருடைய நிலைப்பாடு என்ன கேட்கிறாங்க. யா அல்லாஹ், அந்த வீர மரணத்தை ஷஹீத் என்ற அந்தஸ்தை எனக்கு தருவாயாக. ஏதோ பரிசு கேட்கிற மாதிரி கேட்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி நல்ல மரணத்தை, உயர்ந்த அந்தஸ்தை பெற்று தரக்கூடிய மரணத்தை அல்லாஹ் இடத்துல பெருமக்கள் எல்லாம் கேட்டு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, அருமையானவர்களே, இதெல்லாம் சொல்லுவதற்குண்டான காரணம் என்ன? கேரளாவில் ஏற்பட்ட அந்த துயரமான நிகழ்வு யாருக்கும் ஏற்படக்கூடாது. கிட்டத்தட்ட 450-500 வீடுகள் முழுமையாக மூழ்கிவிட்ட சூழ்நிலை. அதில் பகுதியில் இருந்த பள்ளிக்கூடங்கள் மூழ்கிவிட்டன. அதில் இருந்த மஸ்ஜித், அதோட இமாம் எல்லாரும் மூழ்கி மரணித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட இதுவரையும் 300 நபர்கள் மரணித்து விட்டதாக தகவல். இன்னும் 300 பேர்களுக்கு மேல இன்னும் காணவில்லை என்ற நிலை இருக்கிறது.
கிட்டத்தட்ட 1500 பேர்களுக்கு மேலாக உயிரோடு மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த மீட்டெடுப்பதில் உண்டான சூழ்நிலைகள் என்ன தெரியுமா? மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது, வெள்ளம் கடலென ஓடுகின்றன, மீட்டெடுப்பதற்குண்டான பாலம் முடிந்து தகர்த்தெறியப்பட்டன. இருந்த மலையே காணவில்லை. ஒரு மலை இருந்தது, மண் சரிவினால் நிலச்சரிவினால் ஏற்பட்ட அந்த மலையே மூடிவிட்டது, மலையே காணவில்லை. ஒரு செய்தி போட்டிருந்தாங்க, நான் ஒரு கட்டிடத்துக்குள் நான் சிக்கி உள்ளே இருக்கிறேன் என்று ஒருவர் கட்டிட இடிபாடுக்குள் இருந்து போன் பண்ணுகிறார். எனக்கு சார்ஜ் முடிய போகுதுன்னு சொல்லி பேசி முடிப்பதற்குள்ள சார்ஜ் போயிடுச்சு, போன் கட் ஆயிடுச்சு. அவர் எங்க இருக்கிறார்? உயிரோடு இருக்கிறார், ஆனால் எப்படி இருக்கிறார், எங்க இருக்கிறார், எப்படி மீட்டெடுப்பது ஒன்றும் தெரியவில்லை. இன்னும் எத்தனை பேர்கள் உள்ளே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள்? ஒருவரை காண்பிக்கப்படுகிறது, தலை மட்டும் தெரிகிறது, கையை ஒரு இடத்துல பிடிச்சிட்டு நிற்கிறாரு, தோண்டி எடுக்கிறாங்க. ஒரு நாய் கொலைத்துக் கொண்டிருக்கு, தலை மட்டும் மேலே தெரிகிறது, கொலைத்துக் கொண்டிருக்கிறது. காட்சிகளை பார்க்கிறோம். இந்த துயர காட்சிகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, நாம் என்ன செய்ய முடியும்? அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய முடியும். அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய முடியும். அந்த கடமை நமக்கு இருக்கிறது. யா அல்லாஹ், அவர்களை அந்த நிலையிலிருந்து மாற்றுவாயாக, உன்னுடைய புறத்திலிருந்து ஆறுதலை கொடுப்பாயாக, உன்னுடைய புறத்திலிருந்து உதவிகளை வழங்கிடுவாயாக என்றெல்லாம் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வதற்குண்டான கடமை ஒவ்வொருவர்களும் மனிதாபிமானத்துடன் செய்யக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. அவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எல்லோரும் தான், எல்லா மனிதர்களும் காப்பாற்றப்பட வேண்டும். ஒரு உயிர் என்பது விலை மதிப்பு இல்லாதது. மதிப்பு சொல்ல முடியுமா? ஒரு உயிருடைய விலையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லோருடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய கடமை இருக்கிறது. இரண்டாவது, அவர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு உதவி நமக்கு இருக்கிறது. அங்குள்ள அரசாங்கம், இங்கே யாரும் வராதீங்க, மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது, நீங்கள் உதவிக்காக வேண்டி வந்தீர்கள் என்றால் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள், யாரும் வராதீங்க. நீ நிறைய பொருள்கள் அனுப்பி வைக்கிறாங்க, பொருள்கள் அனுப்பாதீங்க. பணங்காசுகளை அனுப்பிட்டு அவங்க உதவி, என்ன உதவியோ அதை செய்து கொள்வார்கள். அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது, கடுமையான பேரிடர் ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டின் பக்கம் நிற்கிறாங்க. கூட்டமா வர்றாங்க. கலீஃபா அவர்களே, கடுமையான பஞ்சம், உண்பதற்கு உணவு இல்லை, சரியான வசதி வாய்ப்புகள் இல்லை, மழை பொழியவில்லை, பஞ்சம் ஏற்பட்டு இருக்கிறது. நீங்கள் பொறுமையாக இருங்க, அல்லாஹ் இதிலிருந்து மீட்டெடுத்து கொடுப்பான். நீங்கள் பொறுமையாக இருங்க, அல்லாஹ் இதிலிருந்து மீட்டெடுத்து கொடுப்பான் என்றெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. சிறிது நேரத்திலேயே மதீனா நகரம் முழுவதும் புழுதிகள் பறக்கின்றன. எல்லோரும் நினைச்சாங்க, நமக்கு ஏதோ கிடைத்து விட்டது, ஏதோ உதவிகள் வந்து விட்டது என்று எல்லாம் தன்னுடைய வீடுகளில் இருந்து வெளியே வந்து பார்த்தா குதிரைகள் வருகின்றன. 1000 குதிரைகள். முதல் குதிரை மதீனாவினுடைய ஒரு வீட்டினுடைய வாசலில் நின்றால், கடைசி குதிரை ஷாம் தேசத்தினுடைய எல்லையில் இருக்கிறது. 1000 குதிரைகளையும் வியாபார பொருள்களாக, மக்களுக்கு தேவையான உதவி பொருள்களாக. யாருடையது தெரியுமா? யாருடைய 1000 குதிரையுடைய சரக்குகள் யாருடைய தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய சொந்த பொருள், வியாபார பொருள். அது அவ்வளவு தொலைவுக்கு அவருடைய பொருள் 1000 ஒட்டகங்களில் இருந்து, குதிரைகளில் இருந்து வருகின்றன. எல்லோரும் வியாபாரிகள் எல்லாம், இங்க பொருள் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, எங்களுக்கு கொடுங்க. 1 ரூபாய் பொருளை நாங்கள் 2 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பேசுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இதை விட அதிகமாக ஒரு ஆள் விலை பேசி விட்டார் அப்படின்னாங்க. அப்படியா? 2 திரகமா? ஒரு திரகத்தினுடைய விலையை 2 திரகம் கொடுத்து வாங்குகிறோம், கொடுங்க, எல்லாருக்கும் நாங்கள் வித்துடுறோம். அப்புறம் 3000. இதை விட இன்னொருவர் அதிகமாக பேசிவிட்டார், 4 தர்றோம். இதை விட ஒருவர் அதிகமாக பேசிவிட்டார், 5 தர்றோம். இதை விட இன்னொரு அதிகமாக பேசிவிட்டார்,
இவ்வளவு ஒரு திரகத்தினுடைய விலையை 5 திரகம் கொண்டு வாங்குவதற்கு யாருமே இல்லை. எல்லா வியாபாரிகளும் இங்கதான் இருக்கு. உள்ளூர் வியாபாரிகள் எல்லாம் யார் வாங்கி விட்டது? இன்னொருவர் வாங்கிவிட்டார். 1க்கு 10 தருவதாக இன்னொருவர் வாங்கிவிட்டார். 1க்கு 10 தருவதாக இன்னொரு வாக்குறுதி கொடுத்து விட்டார். அவருக்கு நான் விட்டுவிட்டேன். என்னிடம் 1000 வாகனங்களில் வரக்கூடிய அனைத்து சரக்குகளும் இந்த மதீனத்து மக்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். மஞ்சா அபில் ஹசனா ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. அல்லாஹ் சொல்லுகிறார், 1க்கு 10 தருவதாக அல்லாஹ் எனக்கு வாக்குறுதி கொடுத்தார். ரப்பே, இந்த 1000 வாகனத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் இந்த மக்களுக்காக வேண்டி உனக்காக வேண்டி நான் அர்ப்பணம் செய்கிறேன், நீயே சாட்சி என்று சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அருமையானவர்களே, நாமும் அவர்களுக்காக உதவி செய்தால், அந்த கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டவர்களுக்காக நாமும் உதவி செய்தால் அல்லாஹ் நாம் 1000 ரூபாய் அவர்களுக்கு செய்தோம் என்ற அல்லாஹ் அதை 10 தருகிறார். 10 மடங்குகளாக அல்லாஹ் பெருக்கி தருகிறார் என்றெல்லாம் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையான விலை பேசப்பட்டது கூட அல்லாஹ்வுக்கு நான் விட்டு விட்டேன் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு விட்டு விட்டேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி அவ்வளவு கோடிக்கணக்கான பொருட்களை தானம் செஞ்சாங்க. இந்த பேரிடரில் மாட்டிக்கொண்ட மக்களுக்காக வேண்டி நம்மளால் என்ன செய்ய முடியும்? ஒன்று துஆ செய்ய முடியும், அவர்களுக்காக வேண்டி உதவி செய்ய முடியும். அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடிய நிலையில் வைத்திருக்கிறான். அந்த பேரிடர்களில் மாட்டாமல் நம்மளை அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நிலையில் அவர்களுக்கு துஆ செய்வதும் அவர்களுக்கு உதவி செய்வதும் தான் நம்முடைய கடமை. வல்லவன் அல்லாஹ் அந்த மக்களுடைய துயரங்களை போக்குவானாக. அதே போன்ற நிலைகள் வந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.